நமஸ்காரம் எல்லாருக்கும். எல்லோரும் போன வீடியோ பார்த்துருந்தீங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதாவது 6 yardsல வந்து 9 yards எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தா வேறு 9 yardsலேயே மடிசார் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தா. ஸோ அதனால் 9 yards மடிசார் தான் இப்போது நம்ம கட்டி காட்ட போகிறேன். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நிச்சயமான 9 yards சாரியில் எப்படி அழகாக கட்டின்னு போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். இது மாதிரி நான் பட்டு புடவை எடுத்திருக்கேன். இது வந்து ராங் சைடு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து நல்ல சைடு. இப்போ நம்ம அப்படியே இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுனியை இப்படியே கொண்டு வந்துட்டு இப்படியே வந்து கட்டின்னு முதல்ல ஒரு 2 knot போட்டுக்கோங்க. நான் இப்போ இன்ஸ்கர்ட்டு போட்டுக்கல, சுடி பேண்ட் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இன்ஸ்கர்ட் போட்டுன்னு கட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிற தொங்குற விஷயத்தை வந்து அப்படியே இங்கே வந்து சொருகிடலாம். இப்போ இந்த ஃபுல் இந்த இடத்துல இங்கே நம்ம சொருகிட்டோமா இந்த துளி இதை, அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து முன்னாடி கொண்டு வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இப்படி சொருகின்றணும். சொருகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் சைடு வந்து எடுத்து இப்படி முன்னாடி போட்டுட்டு இனிமேல் நம்ம வந்து கச்சம் எடுக்க போகிறோம். இப்போ கச்சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலில் வந்து இந்த நுனி வரல இதை நீங்கள் அப்படியே மாட்டின்னுடலாம். அப்போ தான் வந்து அது கரெக்டாக நிற்கும். இப்போ கச்சத்தை இப்படி சொருகினதுக்கப்புறம் இப்போ இந்த காலை விட்டுருங்க. இப்போ கால் 2 பக்கமும் வந்து கொடுத்து இப்போ இங்கே 2 ஃப்ளீட் எடுக்கும். 2 ஃப்ளீட் எடுத்து இப்படியே சொருகின்றோம். அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வர வேண்டியது தான். எல்லாம் எக்ஸ்ட்ரா புடவை எல்லாம் அப்படியே சொருகின்ட்டு இப்படி மேலே போட்டால் தொங்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பட்டையாக வரணும்னா நம்ம இங்கே ஒரு ஃப்ளீட் மாதிரி இப்படி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே எடுத்துன்னு வரலாம். அழகாக அதாவது கட்டிக்கணும் நம்ம 6 yards மாதிரி எப்படின்னா இப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போய் சொருக போகிறோம். அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லா சைடை நம்ம முன்னாடி வந்துடும், ஜரிய சைடு. ஸோ இப்போ இதை நல்லா இப்படி சொருகின்ட்டு பின்னாடி இந்த மாதிரி சொருகின்றலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக வருத, இப்போ எக்ஸஸாக எனக்கு வந்திருக்கிறதுனால அப்படியே அதே மாதிரி இங்கே சொருகின்றோம். இப்போ இந்த பக்கம் 2 கால் கரெக்டாக வந்திருக்கு, பின்னாடியும் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான மடிசார் நம்மளுக்கு கிடச்சிட்டு 9 yardsல. இதுலேயும் வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காரணும்னு நினச்சிட்டோம்னா இந்த இதை வந்து புடவையை கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இது பட்டு புடவையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிழிஞ்சறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்படி எடுத்துன்ட்டு உட்கார முடியாது. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். நீங்கள் எடுத்து விட்டுட்டு உட்காந்தா தான் கன்வீனியண்ட்டாக உட்கார முடியும். திரும்ப நான் எழுந்துக்கிறேன். திரும்ப அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி சரி பண்ணிட்டா கரெக்டாக அப்படி கால் இதெல்லாமே வந்துடும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான மடிசார் நம்மளுக்கு கிடச்சிடுது. பின்பக்கமும் தழைய இருக்குது, எதுவும் காலெல்லாம் தெரியல ரொம்ப. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்கர்ட் போட்டுன்னு கட்டிக்கலாம். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து சின்ன இன்ஸ்கர்ட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை இன்ஸ்கர்ட் போட்டுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கூட கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஐயங்கார் 9 yardsல கட்டிக்கிற மடிசார். நம்ம பாத்ரூம் வந்து மடிசார் கட்டினா போக முடியலன்னு ஒரு ஃபீலிங்னாலே நிறைய பேர் வந்து மடிசார் கட்டிக்க மாட்டேங்கிறத அவாய்ட் பண்ணுறான் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் கச்சம் வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக வைங்கன்னு சொன்னேன். அது எதுக்காகனா இப்போ இப்படியே எடுத்துன்ட்டு இந்த இடத்த வந்து இதையும் இப்படியே தூக்கின்ட்டு இந்த காலை மட்டும் இப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
இப்போ நார்மல் இது ஒரு சாரீ ஆகிடும். நீங்கள் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம். இப்போ திரும்ப மடிசாருக்கு மாறணும்னா அப்படியே வந்து இதை கொஞ்சம் இதை முதல்ல வந்து கொஞ்சம் நல்லா தூக்கிக்கணும். தூக்கின்ட்டு அந்த ஹோலை மட்டும் நம்ம வந்து கையில் கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு காலை உள்ள காலை வந்து ஒரு பர்ஃபெக்டான மடிசார் இருக்கும். கொஞ்சம் லூஸாக இப்போ வந்து கொடுத்து இப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மடிசார் வந்து அழகாக கிடச்சிரும். ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்ட் மடிசார் நம்மளுக்கு கிடச்சிடுது. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஷேரிங் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஐயங்கார் மடிசார் கட்டிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது எப்படி இருக்குது இந்த மடிசார் ஸ்டைல் அப்படிங்கிறத நீங்களும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.